அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளை. இயேசு கிறிஸ்து தனது அப்போஸ்தலருக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, என்னை பற்றி பழைய ஏற்பாட்டில், என்னை பற்றி மோசையினுடைய ஆகமத்தில், என்னை பற்றி சங்கீதத்தில், என்னை பற்றி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நல்லா கவனிச்சிங்க. இப்போ புதுசாலாம் ஒரு காஸ்பல்லாம் யாரும் சொல்ல முடியாது. சுவிசேஷங்கிறது வேதத்தில் தான் நீங்கள் சொல்லணும். வேதத்தை தாண்டி வேறு எதுவுமே சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் இவர் சித்தரிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது, அது நான் தான் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த வசனத்தை பாருங்கள், 45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. என் பேரை சொல்லி தான் நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். வேற பேரை சொல்லி நீ பிரசங்கம் பண்ணவே கூடாது. விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டாருங்க. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில் சொன்னதை நான் உங்கள்கிட்ட இருந்தப்போ சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு இதையே தான் நீ பேசணும். இதை தவிர்த்து நீ வேற எதுவும் பேசக்கூடாது. இதுதான் காஸ்பல். எனக்கு எப்படி சிந்திச்சிட்டு இருக்கு பாருங்க. எனக்கு எப்படி உலகம் போயிட்டு, எப்படி மனுஷன் ரட்சிக்கப்படுவான், எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான், எப்படி கிறிஸ்து உயர்த்தப்படாம எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும்? ஏன்னா இயேசு சொன்னதே சொல்லலையே. வெறும் அற்புத அடையாளம் கிடையவே கிடையாது. அந்நிய பாஷையெல்லாம் கிடையவே கிடையாது. அது எல்லாம் வேதம் என்னைக்கு முற்று பெற்றுச்சோ, வேதம் என்னைக்கு எழுதி முடிக்கப்பட்டுச்சோ அன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமேட்டுக்கு அதுக்கு பேச்சே இடம் கிடையாது. இனிமேட்டுக்கு நான் பிரசங்கிக்க வேண்டியதெல்லாம் மனுஷனுக்கு தேவையானது. மனுஷன் பாவத்தில் செத்து இருக்கான். பாவத்தில் செத்து இருக்கிறவனுக்கு மனம் திரும்புதல், விசுவாசம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் ரத்தத்தினால உண்டாகுதுங்கிற ஒரே செய்தியை தான் சொல்லிட்டு இருக்கணும். இதை சொல்றதுக்கு வெக்கப்படுறவன், போதகனா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன். இயேசுவை சொல்லணும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை சொல்லணும். இதுதான் ரோமர் நிருபத்தினுடைய முக்கியமான தாற்பயமாகவே இருக்குது.